அடுத்ததாக ஏற்புரை. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்டவராய், மனதில் உறுதியும் மொழியில் இனிமையும் கொண்டவராய், அன்பின் ஊற்றாய் பலருக்கும் ஆத்தாள் இவர். ஆனந்தத்தின் ஆணிவேராய், ஒப்பாரும் நிக்காரும் இல்லா ஓவியமாய், செட்டிநாட்டு செந்தமிழில் சீரிழமை சொல் கொண்டு நூல்கள் எழுதி வரும் நேர்த்தியான எழுத்தாளர். அடிப்படையில் இவர் மனநல ஆலோசகர். 1245 நபர்களை தற்கொலை விளிம்பில் இருந்து காப்பாற்றிய பெருமைக்குரியவர். யுனிவர்சல் பிராண ரெய்கி என்னும் பிரபஞ்ச சக்தி முறையை கண்டறிந்தவர். 2007 வரைபடமற்ற பயணங்கள் என்னும் இவருடைய நூல் விருது பெற்றது. அதற்கு பின் 2019 வையாசி 19 என்னும் நூலுக்காய் தமிழக அரசின் உயரிய விருதினை பெற்ற பெருமைக்குரியவர். நகரத்தார்களின் முதல் பெண் நாவலாசிரியர், இலக்கிய சிற்பி இன்பா சுப்பிரமணியன் ஆட்சி அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு பேரன்புடன் வரவேற்கின்றோம். ஆட்சி அவர்களுக்கு வள்ளிக்கண்ணு மாணிக்கம் ஆட்சி அவர்கள் சிறப்பு செய்வார்கள். ஒரே ஒரு நிமிஷம் அறிவோம். என் அன்னையை வணங்கி என் நாவிலில் தவழும் தமிழுக்கு நன்றியும் சொல்லி வணக்கத்தையும் சொல்லி, இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு என் சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் சொல்லி என் பேச்சை துவக்குகிறேன். எனக்கும் இந்த போடியத்துக்கும் ரொம்ப தூரங்க. போடியத்தில் நின்னா நான் உங்களுக்கு தெரிய மாட்டேன், ஒல்லியில் இல்லை உயரத்தில். அதனால் எப்போதும் இப்படி வந்துடுறது. இப்போ வயசு கருதி உட்காந்து பேசுங்களேன் அப்படிங்கிறாங்க. காலேஜஸ்லேயும் அப்படி தான், ரொம்ப சௌரியமாக இருக்கும். நான் எல்லோரையும் பார்த்து பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் சில சின்ன அதனால் உட்காந்து பேசுகிறேன். கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்யூ. உட்காந்து பேசுகிறேன். எல்லாரும் ரொம்ப பொறுமையாக இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் நேரம் மட்டும் கொடுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடு, அவசியம் சொல்லணும். இந்த மதுரை நகரத்தார் சங்க தலைவர் திரு வைரவன் அவர்களுக்கும் அவர்களுடைய குழுவினர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள். இந்த இடத்துக்கு இதை கொண்டு வரணும்னு முதல் புள்ளி வச்சது, அதாவது இந்த புத்தகம் 2016ஆம் ஆண்டு வெளியானது. அதுக்கு முதல் புள்ளி வச்சது வெளியில் வரணும்னு. இப்போ 16ஆம் ஆண்டு வெளிவந்ததுக்கப்புறம் அப்புறம் கொஞ்சம் பப்ளிஷர் ஏதோ விற்றாங்க. அது அவ்வளோதான் தெரியும், தெரியாது எங்களுக்கு. அதுக்கு மேலே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் 10 கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வாய் நம்மளுடைய மாண்புமிகு ஜஸ்டிஸ் ஏஆர்எல் ஐயா அவர்கள், எனக்கு தகப்பன் போன்றவர்கள், இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறவங்கள, அவங்களுடைய பொற்கரங்களால் இந்த புத்தகத்தை 2016ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. வெளியிடும் போது ஐயா சொன்னாங்க, அம்மா ஒரு முக்கியமான கேஸ் விஷயமாக நான் வெளியில் போக வேண்டியது இருக்குது, அதனால் நான் ஒரு அரை மணி நேரம் வெளியீட்டு நேரத்தில் மட்டும் இருக்கேன், அப்புறம் வெளியில் கிளம்பிடுவேன்னு சொன்னாங்க. சரிங்க ஐயா நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டோம். ஏன்னா நம்ம தகப்பன் போன்றவர்கள் வெளியிடணுமே, அதனால் கூப்பிட்டாச்சு. இப்போ இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இந்த புத்தகத்தின் பேரில்
ஹெச்ஓடி ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ப்ரொஃபஸர் வந்து மிகப்பெரிய ஒரு பேரன்பு கொண்டு அவர்களுடைய மாணவர்கள் எல்லாரையும் திரட்டி முற்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு வச்சுருந்தாங்க. அந்த மாணவர்களை திரட்டி 9 அத்தியாயங்களை காட்சியாக நாடகமாக அதை போட்டாங்க. ஏஆர்எல் ஐயா அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. எல்லா நிகழ்வும் முடிஞ்சு அத்தனை பேரும் போகலைன்ட்டு சொல்லிட்டு போனாங்க. தங்கம் வீட்டுக்கு வந்துடு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ நான் வீட்டுக்கு போனப்போ மனைவியிட்ட அறிமுகம் பண்ணாங்க, இது என்னுடைய மகள் அப்படின்னு. ஆச்சி காலையும் ஐயா காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஐயா 3 நாளில் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு என்னை 30 வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு ஒரு கடிதம் ஒன்று டிக்டேட் பண்ணி அந்த கடிதத்தை கையெழுத்திட்டு, இது நான் உனக்கு கொடுக்குற அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து பெரிய ஒரு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கின மாதிரி இருந்துச்சு. அதில் எழுதியிருந்த வரிகள், ஒவ்வொரு தமிழனும் இந்த புத்தகத்தை தன் தமிழ் மரபுக தெரிய வேண்டி தன் பிள்ளைகளுக்கு சொத்தாக இதை கொடுக்க வேண்டும் எழுதினாங்க. அதுக்கு பிறகு 2016ஆம் ஆண்டு இறுதியில் மலேசியாவில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. மறுபடியும் அதாவது வெளியீடு நடந்தது. மலேசியாவுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த புத்தகத்தை. அப்போ அறிமுகப்படுத்தும் போது இந்திய தூதரக அதிகாரி மேதகு டிஎஸ் திருமூர்த்தி அவர்கள் அதை வெளியிட்டாங்க. அந்த எம்ஐசியோடைய பிரசிடெண்ட் அவங்க வந்து இதை பெற்றுக்கொண்டாங்க. மிகப்பெரிய நிகழ்ச்சியாக மலேசிய தமிழர்கள் கொண்டாடும் நிகழ்ச்சியாக அத்தனை பத்திரிகையும் இந்த செய்தியை வெளியிட்டு எனக்கு பாராட்டு கொடுத்தாங்க. இந்த புத்தகத்தின் 2ஆம் பதிப்பு சென்னையில் ஒரு 1.5 வருஷத்தில் திருப்பியும் வந்து ஜீவகரிகாலன் ஏற்பாடு செஞ்சாங்க. அந்த நிகழ்வுக்கு தமிழ் கல்லூரியின் சீனியர் பர்சன் மா ராஜேந்திரன் அவர்கள், மாராவை சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தோம், வந்திருந்தாங்க. என்னுடைய நண்பர் திரு இளவரசு வந்திருந்தார். அந்த விழாவுக்கு நம்ம வைர விழா தலைவர் சீனிவாசன், அளவாக்கோட்டை சீனிவாசன் அண்ணனை கூப்பிட்டுருந்தோம். அந்த விழாவில் அன்னைக்கு 100 புஸ்தகம் வாங்கினாங்க. 100 புஸ்தகம் வாங்கி அதை பல பேருக்கு கொடுத்தாங்க. இன்னமும் அண்ணன் வீட்டில் கொஞ்சம் புக்ஸ் இருக்கும். எனக்கிட்ட புக்கு இல்லைன்னா அண்ணன்கிட்டேருந்து வாங்கிப்பேன். அந்தளவுக்கு இன்றைக்கும் அவங்கள்ட்ட புக்ஸ் இருக்கும். இந்த நிலைமையில தான் அந்த வைர விழா மேடையில் இந்த புத்தகத்தை அறிமுகம் பண்ணணும்னு ஏஆர்எல் ஐயா சொன்னாங்க. எந்த ஒரு எழுத்தாளருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் சூழல் நிச்சயம் வாச்சிருக்காது. நீ எழுதின புஸ்தகத்தை உன்னை பற்றி சொல்லி இந்த புஸ்தகத்தையும் சொல்லி 5 நிமிஷத்தில் முடிச்சுக்க, இந்த அடுத்த சீன் மாறுறதுக்குள்ளே உனக்கு இருக்கிற டைம்னாங்க. முதல்ல அதிர்ந்து போயிட்டேன். என்னை பற்றி சொல்லி என் புஸ்தகத்தை பற்றி சொல்லி எப்படி நான் அறிமுகம் பண்ணிக்கிறது அப்படின்னு. நீ என்னை பற்றி முதல்ல சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லாததுனால அந்த புத்தகத்தை பற்றி மட்டும் ஒரு 2 நிமிஷம் 1910 துவங்கி 1945 வரைக்கும் நம்ம ஐயா அப்பத்தா பாட்டன் பூட்டன்லாம் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை எல்லோரும் வாங்கி வாசிங்க. இந்த புத்தகத்தில் எல்லாமே இருக்குது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், இன்றைக்கு இருக்கக்கூடிய டென்ஷன், இன்றைக்கு பிள்ளைகள் சொல்லக்கூடிய போர் அடிக்குது, இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் விடுகதை இதில் பதில் இருக்குது. அன்றைய கூட்டு குடும்பமும் கைபிடித்து கதை சொன்ன பக்குவமும் தான் நம்மளையெல்லாம் இந்த அளவுக்கு செம்மையாக்கி இருக்கு. இன்றைக்கி நம்ம எல்லா பிள்ளைகளையும் மொபைலுக்குள்ளே தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்கோம். அம்மா சொல்கிறா 8 வயசு வரைக்கும் என் முந்தானையை தவிர என் பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ சொல்கிறா என் பிள்ளை வந்து அம்மா நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு, ஐம் இன்சைட் த ஃபோன், ஐம் லிட்டில் பிஸி அப்படிங்குது. இப்போ நம்ம எல்லாரும் பேசினதையும் நான் வந்து மனசுக்குள்ளே கொண்டு வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க ப்ளீஸ், கொஞ்சம் டைம் எனக்கு. ஐல் டேக் லிட்டில் டைம். நான் இந்த புத்தகத்தை பற்றி எழுதுறதுக்காக கருக்கொண்ட காலம் அது ஒரு பெரிய ஒரு பிரசவ காலம். யானையின் பிரசவ காலம் போல, மனித பிரசவ காலம் போல இல்லை, யானையின் பிரசவ காலம் போல இந்த கதையோட கருவை சுமக்க முடியாமல் நானே இவ்வளோ பெருசு, நான் 4 மடங்காக வீங்கிட்டேன். இவ்வளோ பெருசாக அதை தள்ளுறதுக்குள்ளே எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. ஜீவா சொன்னது போல் இதை ரீரைட் பண்ணுறதும்
இதை மொழியை திருத்துறதுக்கும் ஒரு நல்ல நண்பர் பாலா இளம்பிரைன்னு ஜீவாவுடைய நண்பர், அவர் வந்து ரொம்ப ஆர்வம் கொண்டு ஒவ்வொரு கதாபாத்திரத்திலையும் நம்ம எம்சிஎன் அவர்கள் சொன்னது போல் 42வது சாப்டரில் ஃபஸ்ட்டு பேஜ் நான் தூக்கி வாரி போட்டுச்சு, எனக்கு சாப்டர்லாம் தெரியாது. 42வது பக்கத்தில் ஃபஸ்ட்டு ஐயோ அப்பா, அவங்க அங்கே சொல்கிறாங்க, இவங்க இங்கே சொல்கிறாங்க, பக்கம் நம்பர் பேஜ், இது எப்படி படிச்சிருக்காங்க. நம்ம வேலாயுதம்மையா சொன்னது போல் இது படிப்பது கிடையாது, சுவாசிப்பது, வசிப்பது. இந்த புத்தகத்தில் சுவாசித்திருக்கிறார்கள், வசித்திருக்கிறார்கள் பேராசிரியர் திரு ராஜாராம் அவர்களும் திரு எம்சிஎன் அவர்களும் நம்முடைய வள்ளிக்கண் அவர்களும் வசிச்சிருக்காங்க. நான் எழுதியிருப்பேன், எப்போ எழுதினேன் எதில் எழுதினேன்னு ஞாபகம் கிடையாது. வாசிப்பதும் ஒரு வசித்தலே அப்படின்னு எழுதியிருப்பேன். வாசிப்பதும் ஒரு வசித்தலை. என்ன எப்போ பார்த்தாலும் புக்குக்குள்ளே இருக்கேன். நான் எங்கள் வீட்டில் 8 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணி படுத்துடணும். பெட்ரூம் லைட்டுக்கு கீழே போய் படுத்துக்கிட்டு அப்போ அங்கே வச்சு புக்கு படிப்பேன் நான். அதனால தான் இவ்வளோ பெரிய கண்ணாடி. ஆனால் இவ்வளோ மூளையும் அதனால தான் வந்தது. அடுத்ததான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய எல்லாரும் பேசல சின்ன சின்னமாக குறிப்பு எடுத்து வச்சுருந்தேன். ஓகே, இந்த புத்தகத்தை ஏஆர்எல் ஐயா வெளியிட்டதுனால சிற்சபேசன் ஐயாவுக்கு இந்த புத்தகம் கிடைச்சிது. அவங்க அதை படிச்சுட்டு என்னை வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. நான் நீ வீட்டுக்கு வாப்பில்ல போயிட்டேன். இத்தனை கதாபாத்திரத்தையும் நீ முதல்ல தீர்மானம் பண்ணியா இல்லை அங்கங்கே சேர்த்துக்கிட்டியா? இல்லையா, அங்கங்கே சேர்த்துக்கிட்டேன், அங்கங்கே கழட்டி விட்டுட்டேன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்? என் வீட்டுக்கு பக்கத்தில் கம்ப்யூட்டர்கிட்ட ஒரு 10-20 டைரி இருக்கும் ஐயா, கட்டில் கிட்ட. நான் ஒரு முறை வெளிநாடு போயிருக்கும்போது என்ன கேட்டாங்க, வித் ஹூம் டு யூ கம்யூன் அப்படின்னு கேட்டாங்க. ஐ கம்யூன் வித் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரைட்டர்ஸ்ன்னு சொன்னேன். எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னா. என் பையன் சொல்லுவான், அம்மா வீடு சுத்தம் பண்ணுற நாள் வந்தால் உன்னோட புக்ஸை சுத்தம் பண்ணி அடுக்கி வைக்கிறது எங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குமா. உன் கட்டில் சுற்றி புக்கு ஏதாவது ஒன்று தானே படிப்ப, இப்படி 50 புக்கை பரப்பி வச்சுக்குவியா நீனு. எங்கெங்கே படிக்கிறோனோ படிக்கிற இடம், அந்த புத்தகத்தின் வாசம் இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது. இது என்னுடைய வாழ்க்கை. புத்தகத்தின் வாசம் இல்லைன்னா என்னால் தூங்க முடியாது. நான் படிக்கிறேனோ படிக்கலையோ எனக்கு பக்கத்தில் இம்மீடியட்டான புக்கு, இது ரெஃபரன்ஸுக்குள்ள புக்கு. நான் எழுதுகிற காலத்தில் வேறு புக்குகள் படிக்கவே மாட்டேன். யாருடைய எழுத்தும் என் எழுத்தை பாதிக்கக்கூடாது. நான் என்னுடைய 9 வயது வரைக்கும் தமிழ் தெரியாமல், தமிழ் பள்ளிக்கூடம் தெரியாமல் அயல் நாட்டில் எங்கள் அப்பா வேலை பார்க்குறப்ப வளர்ந்த ஒரு பெண் தான். ஆனால் எங்கள் அப்பா ஒரு ஸ்ட்ரிக்டான வச்சுருந்தாங்க. காலையில் பள்ளிக்கூடம் போகிற வரைக்கும் ஆங்கிலத்தில் தான் பேசணும், ஒரு வார்த்தை கூட தமிழ் பேசக்கூடாது. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா ஒரு வார்த்தை ஆங்கிலம் பேசக்கூடாது, தமிழ் தான் பேசணும்னு வச்சுருந்தாங்க. அப்படியான ஒரு தமிழ் அப்படி படித்து இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் படித்த ஒரு ஆள் தான். எனக்கும் நகரத்தார் பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி தான். ஏன்னா என்னுடைய துறை நம்ம அலுவாக்கோட்டை சீனிவாசன் ஐயா சொன்னாங்க, நீங்கள் உங்களை பற்றி சொல்லிக்குங்கம்மா, நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. நான் பேசிக்கலாக ஐம் சைக்காலஜிஸ்ட். அதுலேயும் தற்கொலை தடுப்புக்காக மாணவர்களுக்காக ஒரு வேலை செய்கிற ஒரு ஆள். இங்கே ஒரு 7-8 அரசு கல்லூரிகள், 48 அரசு பள்ளிக்கூடங்கள், 22 கார்ப்பரேஷன் ஸ்கூல்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் நான் மனநல ஆலோசகராக இருக்கேன். அதுக்காக எனக்கு அங்கே அந்த வேலை தான். எனக்கும் நம்ம நகரத்தாருக்கும் கிடைச்ச கேப் அதனால தான். ஆனால் நான் சின்ன வயசில் என்னுடைய 11 வயசுக்குள்ளே என்னுடைய பாட்டியார் தவறிட்டாங்க. அந்த 11 வயசு வரைக்கும் ஒரு விடுமுறை இன்னைக்கு விட்டாங்கன்னா அந்த விட்ட அன்னைக்கே புறப்பட்டு கோட்டையூர் போய் சேர்ந்துருவோம். கை சுண்டு விரல் பிடிச்சு ராத்திரி பூரா படுக்க வச்சு அந்த பாட்டியோட வயிறுனா சுருங்கி அந்த கொலகொலன்னு இருக்கிற ஒரு வயிறு இருக்கும்ல, மென்மையா நரம்பு தெரியும், அந்த ஒரு சுருக்கம் இருக்கும். அந்த வயிற்றை தொட்டுக்கிட்டு அந்த கதை, பச்சை நரம்பு தெரிய அந்த கதை கேட்கறது. அவங்களுக்கு என்ன நினைப்போ தெரியாது, இவளுக்கு புரியும் புரியாதுங்கிறத பற்றி கவலையே கிடையாது. உலக யுத்தத்தை பற்றி பேசுவாங்க, சண்டையை பற்றி பேசுவாங்க, பாம்பு பற்றி பேசுவாங்க, வெள்ளைக்காரனை பற்றி பேசுவாங்க, ஜப்பானியர்களை பற்றி பேசுவாங்க. என் ஆயாள் கற்றுக் கொடுத்தது தான் திருடன் ஏன் திருடுறான்
அவன்கிட்ட இல்லாததுனால திருடுறான். திருடனோட காலில் நின்று நீ சொல்லு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காத. அந்த திருடன் திருடுவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் செல்வ வளத்தோடு இருக்கணும் கடவுளேன்னு அவனை பிளஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஆயா. அப்படியான ஒரு வார்த்தை தான். பசிச்சவன், அவனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அவன் ஒரு இடத்துல சாப்பிட்றனா அவனை பிளஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஓஷோ சொல்லுவார், உனக்கு ஒரு பொருளை பிடிச்சதுன்னா அதை நீ யூஸ் பண்ணுவ, நீ ஒரு பொருளை லவ் பண்ணினா அதை இன்னும் நிறையா வளர்ப்ப அப்படின்னு சொல்லுவார். அப்படியான ஒரு பெருகும் காதலும் பெருகும் அன்பும், இத்தகைய ஒரு அன்பிலேயே ஊர்ன ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி குட்டியானன்னு சொன்னாங்க. நான் சரி பரவாயில்ல, அது அப்புறமா பேசி பஞ்சாயத்து வச்சுக்குவோம். ஆமாம், பஞ்சாயத்து குட்டியான இல்லை, நல்லா இருக்குல்ல, இன்னைக்கு புது பட்டம் கிடச்ச குட்டியா. சரி, அந்த ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்கு பாட்டியார் சொல்லி கொடுத்த சொற்கள் நிறைய. அப்போவே புத்தகம் வாசிக்க சொல்லி கொடுத்தாங்க. அசலாம்பிகைங்கிற பேரை கூட நம்மள பல பேர் கேட்டிருக்க மாட்டோம். ஆனால் என்னுடைய பாட்டியார் அடுக்கி வச்சிருந்த புத்தகத்தில் அசலாம்பிகையெல்லாம் இருந்துச்சு, என்னை படிக்க வச்சாங்க. அதையெல்லாம் என்னுடைய கதையில் பதிவு பண்ணியிருப்பேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இரண்டாவது பதிப்புக்கு மாராவை கூப்பிட்டாச்சு, ஐயாவை கூப்பிட்டாச்சு, எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. இப்போ நான் சொன்னேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர்ஸை மட்டும் கூப்பிட்டுருந்தோம். இந்த ரெண்டாவது இதுக்கு வந்து அகர முதல்வன்னு எங்களுடைய நண்பர், ஒரு எழுத்தாளர், ஈழத்து இளைஞர், அவரை கூப்பிடுவோம். ஏன்னா இந்த புத்தகத்தில் பெரும் பகுதி யுத்தம் நடக்கும்போது பெண்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா எல்லா ஆசிரியர்களும் ஆண்களே, எழுதுறது பூரா யுத்தத்தில் ஆண்களே முன்னாடி நின்னாங்க, பெண்கள் எல்லாம் எங்கே போயிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க பெண்கள் எல்லாம். பெண்களுடைய பங்கு என்ன? ஒரு குண்டு விழுந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு உதிரம் பெருகி ஓடும். ஐயோ என் பிள்ளை செத்து போயிட்டானா, என் புருஷன் செத்து போயிட்டானான்னு ஓடுவா. அந்த உணர்வுகள் அவள் அப்போ எப்படி கஞ்சி காய்ச்சி எல்லாருக்கும் ஊரு புறா ஊத்துறா. அந்த யுத்த நேரத்தில் அந்த மிலிட்ரிக்காரங்க உள்ள பூந்துட்டாங்கன்னா அந்த பெண்ணின் மனநிலை என்ன? இதை யாருமே எழுத ஆள் இல்லை. அகர முதல்வன் கரெக்டான நபர், பேசுவார். ஏன்னா ஈழத்து யுத்தத்தை பற்றி நல்லா தெரிஞ்சவர், அதனால் பேசுவார். கூப்பிட்டேன். அவர், இன்பா உங்களுடைய புஸ்தகத்தை 3 நாளில் படித்து சொல்லட்டி கீழே போட்டேன் அப்படின்னாரு. ஓ, யுத்தம் இருக்கிறதுனால விறுவிறுப்பாக படிச்சிருப்பார் நினச்சேன். அவர் அங்கே வந்த உடனே சொன்னது, யுத்தம் கிடக்கு விடுங்க, காலு போகும் கை போகும், சண்டை ஓடுவான் சாவான், இது யுத்தம் நடக்கு, எல்லா நாட்டிலும் நடக்கிற யுத்தத்துக்கும் இதுதான். ஆனால் இந்த புத்தகம் ஒரு காதல் காவியம். 5 காப்பியங்களில் முப்பெரும் காப்பியம் நகரத்தார் இனத்திலிருந்து வந்தது. இன்பா கிட்டேருந்து இப்படி ஒரு காதல் காப்பியம் வந்திருக்கிறத பற்றி ஆச்சரியமே இல்லை அப்படின்னாரு மாறா. அப்படியான ஒரு பாராட்டுக்குள்ளான நூல். இந்த நூலை பற்றி நம்மளுடைய தூதர் டி.எஸ். திருமூர்த்தி ஐயா பேசும்போது மலேசியாவில், ஐ வாண்ட் டு டாக் இன் இங்கிலீஷ், ஐ கைண்ட்லி சீக் ஆல் யுவர் அட்டென்ஷன் ஹியர் அப்படின்னு ஆரம்பித்தார். ஐயோ என்னடா இவர், நம்ம ஊரில் வந்து பெரிய மனிதர் கூப்பிட்டுட்டோம், இவர் இங்கிலீஷில் பேசுகிறோங்கிறாரே அப்படின்னு, தமிழ் நூல் தமிழ் புத்தகத்தை பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கல. அடுத்த வரி சொல்கிறார், இஃப் இன்பா would have written this book in English, இது இந்நேரம் புக்கர்ஸ் அவார்டில் வேர்ல்டில் இருக்கிற அத்தனை அவார்டையும் வாங்கியிருக்கோம். இந்த புக்கு வந்து 2 வருஷம் ஆச்சுங்கிறாங்க. சாகித்ய அகாடமி என்ன பண்ணுது இன்னும் தெரியாமல் இந்த புக்கை நான் அனுப்புகிறேன் சாகித்ய அகாடமிக்கு அப்படின்னு சொன்னார். அவருடைய டேக்கில் 2 புத்தகத்தை அனுப்பிச்சி வச்சார். அந்த இந்திய எம்பசியில் 25 புத்தகங்கள் அவங்க வாங்கிக்கிட்டாங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக. எப்படி நம்ம சீனிவாசன் ஐயாவை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மையை சொல்லிக்கிறேன் தலைவரே, தப்பாக எடுத்துக்காதீங்க. வைரவிழா தலைவர் எனக்கு அனுமதி கொடுத்தது மட்டுமில்லை, 100 புத்தகம் வாங்கினது மட்டும் இல்லை, என்கிட்ட ஒரு கவர் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கவரை பார்த்த உடனே நான் புத்தகத்துக்கான விலை ஜீவாட்ட கொடுக்க வேண்டியதை நம்மள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு நினச்சேன். இல்லை, இது உங்களுக்கானது, எனக்கு இது எப்படியெல்லாம் உங்களை மரியாதை பண்ணணும், சன்மானம் கொடுக்கும், அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரில, இது உங்களுக்கானதுன்னு 25,000 ரூபாய் ஒரு கவரில் வச்சு கொடுத்தாங்க. தமிழக அரசு முதல் விருது கொடுத்தப்பவும் அதே 25,000 ரூபாய் தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேறு யாரும் விருது கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க. திருப்பூர் சக்தி விருது கொடுத்தாங்க.
அதுக்கப்புறம் யாரும் விருது கொடுக்கல. ஐயா சொல்லுவாங்க, வாசகர்கள் மனதில் அமர்ந்து விட்டீர்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு விருது என்ன அப்படி, அதுதானே பெரிய விருது அப்படின்னு. உண்மைதான். ஆனால் எத்தனை வாசகர்கள் என்னை தேடி பேசி அந்த இன்பத்தை நான் பெற முடியும். இன்றைக்கி இவங்கெல்லாம் பேசும்போது, கோயம்புத்தூர் விழாவில் எல்லாரும் பேசும்போது நான் வந்து எப்படி ஃபீல் பண்ணேன்னு, என்ன தவம் செய்தனே யசோதா அப்படிங்கிற அந்த ஒரு வரிக்குள்ளே மட்டும் காணாமல் போயிட்டேன். அதை வந்து இப்படி சொல்லலாம், சொற்கள் உதிர்ந்து கிடக்கும் சாலையில் நடக்க தொடங்கினேன். கோபமாக பேசிய சொற்கள் காய்ந்த சருகனையின் காலடியில் மிதிபட்டது. வெறுப்பில் பேசிய சொற்களை காலால் புறங்காலால் எத்தி பின்னே தள்ளினேன். காதல் மொழி பேசிய சொற்கள் என் காதில் உரசி சென்றது. மீண்டும் நுழைகிறேன். மற்றொரு தெரு. அங்கு முகமூடிகளெல்லாம் கீழே உதிர்ந்து கிடக்கின்றது. அதையும் கடந்து போகிறேன். அட, குள்ளமாகிறேன், குள்ளமாகிறேன். இன்னும் இன்னும் இப்பொழுது ஒரு குளவியாகிவிட்டேன். எனக்கு வார்த்தைகள் ஏதும் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு கவிதை எழுதியிருப்பேன். இந்த கவிதையில் நான் எப்படி ஒரு இன்னும் இன்னும் என் உடைகள் நழுவி கீழே விழுக ஒரு குளவியாகி விட்டேன் அப்படின்னு எழுதினோ, அந்த மாதிரி இந்த புத்தகத்துக்கு ஒரு 8 வருஷம் கழித்து, 8 வருஷமா, 2016 அங்கிட்டு 4 இங்கிட்டு 4, ஆமாம் 8 வருஷம் கழித்து அதில் இருக்க 192 கதாபாத்திரங்களுக்கும் உயிர் கொடுத்தது முருகன். வள்ளி சொல்ல, முருகன் செய்ய, எங்கள் நகரத்தார்கள் என்னை யாருமே அங்கீகாரம் பண்ணல. 2017, 18, 19, 20, 21, 22, 23, 24 வரைக்கும் ரொம்ப வேதனைப்பட்டேன். அவங்க யாருமே கண்டுக்கலையே நம்மளை அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா யார்ட்டையும் கேட்கல. என்னை அங்கீகாரம் பண்ணுங்கன்னு யார்ட்டையும் கேட்க முடியாது. வைர விழா தலைவர் இப்போ கொடுத்த அங்கீகாரம் மிகப்பெரிய அங்கீகாரம்னு பேசாமல் இருந்துட்டேன். தமிழக அரசு விருது கொடுக்கும்போது நிறைய பேர் பேசினாங்க, உங்களுக்கு வந்து தலித் இலக்கியம் தெரியுமா, இந்த விருது உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி எல்லாம். இந்த புத்தகத்தில் மலம் அள்ளும் முத்தி என்ற ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது. அந்த அம்மாவோட பேர் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? முத்தி தான். அந்த அம்மாவை நாங்கள் எல்லாரும் முத்தின்னு தான் கூப்பிடுவோம். அவங்க காலையில் வந்து எல்லார் வீட்லேயும் அந்த கக்கூஸ் இருக்கும், அதில் இருக்கிற மலத்தை அள்ளிட்டு கழுவி, கிணத்துல தனி கிணறு இருக்கும், அந்த கிணத்துலேருந்து தண்ணி இறைச்சி ஊற்றிட்டு கழுவிட்டு ஒரு 9 மணி 10 மணியை போல் அப்படி வீதியில் நடந்து வருவாங்க. ஆச்சியோ அப்படிம்பாங்க. எங்கள் ஆயா ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்து, முத்தி வா வீட்டுக்குள்ளே வா அப்படிம்பாங்க. வீட்டுக்குள்ளே வந்தால் தையலை போட்டு 4 இட்லி வச்சு அந்த தொட்டுக்க வச்சுருக்கதை வச்சு அவங்களுக்கு ஒரு போனியில் தண்ணி, போனி ஆயா சொல்கிறது, போனியில் தண்ணி வைப்பாங்க. அந்த அம்மா அந்த மடித்து அப்படியே எடுத்து, சாப்பிடு நீ இங்கே சாப்பிடு அப்படின்னு அவங்கள சாப்பிட சொல்லுவாங்க. எனக்கு அப்படியே வாந்தி வரும். என்னடா இது ஆயா இப்படி போய் பண்ணுறாங்க, இது எல்லாம் நல்லா இருக்கா? அந்த அம்மாவை பார்த்தாலே அந்த ஒரு தகர தட்டில் அந்த மலை தள்ளிட்டு போகிற நினப்பு தான் மனசில் வரும். ஆயாட்ட சொன்னேன், ஆயா இட்ஸ் ஸோ டிஸ்கஸ்டிங் ஆயா அப்படின்னு. அப்படியாம்மா, நாளைக்கெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிடுவோம் அந்த அம்மாவை அப்படின்னு. அப்போ சாப்பாடு கொடுத்தோம்னா, அம்மா நீ நாளைக்கெல்லாம் வராத, 3 நாள் நாங்கள் இல்லை அப்படின்ட்டாங்க. 3 நாள் வரலையா, 2வது நாள் நான் பாத்ரூம் போகிறேன், ஒரே போகவே முடியாது. ஐயோ, எங்கள் ஆயாட்ட சொன்னேன், ஆயா கழுவவே இல்லை அப்படியே. அதை முத்தியே வர வேண்டாம்னு சொல்லிட்டோமே, உனக்கு தான் டிஸ்கஸ்டிங் ஆச்சு, இப்போ யாரும் இல்லை, நீ ஒன்றும் போய் கழுவு, இல்லைன்னா காட்டுக்குள்ளே போ அப்படின்னாங்க. பயந்துட்டேன். ஐயோ காட்டுக்குள்ளே போ, 2 நாள் நான் மேனேஜ் பண்ண முடியும், 3வது நாள் நான் என்ன பண்ணுவேன், அழுகிறேன். அப்போ எங்கள் ஆயா சொல்லுவாங்க, உன்னுடைய மலத்தை உனக்கு பார்த்தா இவ்வளோ கஷ்டமாக இருக்கு, அந்த அம்மா இத்தனை வீட்டில் மலம் அழுது, அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த அம்மாவோட கஷ்டத்தை நீ உணர்ந்தியா ஒரு நாள் ஆகுது. நாளைக்கு நான் அந்த அம்மாவை வர சொன்னால் நீ தான் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா அந்த அம்மா வர சொல்கிறேன். நாங்கள் சரி ஆயா வர சொல்லு, வைக்கிறேன், உணர்ந்தேன், வர சொல்லு நான் வைக்கிறேன் அப்படின்னு வந்தாங்க. அந்த அம்மாட்ட என்னை மன்னிச்சிருங்கம்மா, உங்களுடைய கழுவுற தன்மை தெரியாமல் உங்களை நான் தப்பாக பேசி, ஐயோ அக்கா பரவாயில்ல அப்படின்னு சொன்னம்மா. அந்த அம்மாவுக்கு நான் அப்போ எங்கள் ஆயாட்ட கேட்டேன், இந்த அம்மா பேர் முத்தம்மாவா, இந்த அம்மா பேர் என்னன்னு.
அத்தனை பேர் மலத்தை அள்ளிட்டா அவளுக்கு பேர் என்ன இனிமேல்? அவளுக்கு முக்தி கிடைச்சிருச்சு, அவளை முக்தின்னு தான் கூப்பிடணும்மா. அந்த கதாபாத்திரத்தை இதுக்குள்ளே கொண்டு வந்தேன், யுத்தத்தை கொண்டு வந்தேன். யுத்தத்தில் ஒரு பெண் படும் பாட்டை கொண்டு வந்தேன். ஜீவா சொன்னாங்க, நம்ம எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் குண்டு வெடித்து ஒரு கம்பார்ட்மெண்ட் வெடிச்சிருச்சு. நான் வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயிலில் இருக்கேன். இங்கே எல்லோரும் கதவை தட்டுறாங்க, என்ன பாம்பு வெடிச்சிருச்சு கீழே இறங்குங்கன்னு. ரயில் புறப்பட்டுச்சு, கதவு முடியாச்சு, ரயில் புறப்பட்டுச்சு. பாம்பு வெடிச்சிருச்சா, உரமாக நிற்கிறாங்க, அவங்களுக்கு பிளட்டு ஊற்றுது, அப்படியே இன்னொருமா மயங்கி விழுகிறாங்க. ஒருத்தங்க வெடித்தனமாக கதவை திறக்கிறாங்க. சரி, எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அப்படி பார்த்து உறைஞ்சி போயிட்டேன். இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அன்னைக்குத்தான் ஜப்பானியர்கள் போட்ட முதல் குண்டை பற்றி எழுதின அத்தியாயத்தை எழுதினேன். இதில் இன்னொரு செய்தி, அந்த காலத்தில் பெண்கள் விதவையானா ஒற்றையாடை உடுத்துவார்களாம். மகாபாரதத்தில் ஒரு ஒற்றையாடை உடுத்துதல் பற்றி. அதாவது உள்பாவாடை கிடையாது, அந்த ஒரு கடுமையான வெள்ளை சேலையை தான் உடல் தெரியாமல் கட்டணும். இதை வந்து எழுதியிருப்பாங்க. அந்த ஒற்றை ஆடை உடுத்துதல் அப்படிங்கிறத பற்றி எழுதும்போது, அந்த சாக கொடுத்த பெண் 1 வருடத்திற்கு வெளியாட்களை பார்க்க மாட்டாளாம், வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாளாம், கண்ணாடி முகம் பார்க்க மாட்டாளாம், வீட்டில் இருக்க கண்ணாடியெல்லாம் மூடி இருக்குமா. இது எப்படியான ஒரு மனநிலையாக இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். 6 மாதம் கண்ணாடி பார்க்கல, வெளியால் பார்க்கல, என்னோட ரூம்குள்ளே என்ன நான் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டேன். 6 மாதம் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்னு. 6 மாதம் கழித்து கண்ணாடியில் பார்க்கும்போது எங்கள் ஆயா முகம் மாதிரியே என் முகம் இருந்தது. அந்த நினப்பில் இருந்தது. அண்ணன் சொன்னாங்க, அந்த ஜீசஸை வரைஞ்சவருடைய முகம், காட்டி கொடுத்தவருடைய முகம் ஒரே ஆள் தான், 3 வருஷத்தில் அவனுடைய மனநிலை முகத்தை மாற்றிருச்சுன்னு. அப்போ அந்த 6 மாதம் தனிமையாக இருந்து கண்ணாடி பார்க்காம இருந்த என்னுடைய கைது மனநிலை என்னுடைய முகத்தை மாற்றினுச்சு. ஸோ இந்த மாதிரி மனித உணர்வுகளை ஒரு இடத்துலையும் நான் புரிஞ்சுக்கிட்டு எழுதினேன். தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. செட்டியார் வந்து அங்கே போயிட்டு ஒரு சீன பெண்ணையோ மலாய் பெண்ணையோ சேர்த்துக்கிட்டது நியாயம்னு நான் எழுதினதை தப்பாக எடுக்காதீங்க. என் பாட்டியார் சொல்வது போல அவங்களோட ஷூவில் நின்று பார்க்கணும், அவங்களோட ஷூவில் நின்று பார்க்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் தன் பிள்ளைகள், மாமியார், மாமனார், குடும்பம்னு ஒரு பிடிப்பு இருந்துச்சு, வேலை இருந்துச்சு. இங்கே அங்கே ஒத்தையில் போய் நிற்கிறான், மலாய்க்காரனோடையும் சீனக்காரனோடையும் போட்டி போட்டுட்டு அவனுக்கு அங்கே ஒருவேளை வெந்நீர் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்காது. அப்படியான காலகட்டத்தில் தான் சில பேர் நமக்கு அங்கே மலாய்க்காரங்களை சேர்த்துக்கிட்டாங்க. சரி, இதெல்லாம் நியாயப்படுத்துறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து ரொம்ப பெரிய அன்பால் செய்யப்பட்ட ஒரு அன்பின் மலை அப்படின்னு வச்சுக்கலாம். நான் எப்போதும் சொல்லுவேன், 7 கடல் தாண்டி 8வது கடல் என்ன பெருகும் எனது அன்பை எங்கே கொண்டு நான் செலுத்த. பார்க்குறவங்க எல்லாம் கிருஷ்ணனா தெரிஞ்சது போல் பார்க்குறவங்க எல்லாரும் கண்ணாவா தெரியுறீங்களே, பார்க்குறவங்க எல்லாரையும் நான் ஐ லவ் யூ சொல்கிறேனே, பார்க்குறவங்க அத்தனை பேர்கிட்டையும் நான் இப்படி ஒட்டிக்கிறேனே, என்னுடைய அன்பை நான் எங்கே கொண்டே சொல்ல. அந்த 192 கதாபாத்திரங்களும் அன்பாக வடித்தேன். சேதுன்னு ஒரு ஆளை வில்லனா சொல்லியிருப்பேன், ஆனால் அந்த ஆளோட சித்தரிப்பு எதுவுமே இருக்காது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது ஒரு பெண் என்னை கேட்டா, உங்களோட கதையில் ஏன் எல்லா கதாமாந்தர்களும் நல்லவங்களாகவே இருக்காங்க, ஒரு வில்லன் கூட இல்லை, அப்படி எப்படி ஒரு கதை எழுத முடியும், அதுவும் இத்தனை பக்கத்துக்கு வில்லனே இல்லாமல் நகர்த்திட்டு போக முடியும், ஒரு யுத்தத்தை வேற கொண்டு வரீங்க. நான் சொன்னேன், அந்த வில்லனை எழுத தெரியலைன்னா ஒருவேளை நான் அந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிருக்கலாம், வாஸ்தவம் உண்மைதான். ஆனால் என்னுடைய கதை வந்து அன்பை பேசும் ஒரு விஷயம். அந்த யுத்தத்தில் மாட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனையில் வெள்ளைக்காரங்க ஒரு பக்கம், ஜப்பானியர்கள் ஒரு பக்கம் குண்டு போட, இந்த சூழலில் மாட்டிகிட்டு இருக்கும்போது அந்த கதாபாத்திரம் மீனாங்கிறவங்க, ஐயோ என் பிள்ளைங்களையெல்லாம் ஊரில் விட்டுட்டு வந்திருக்கேனே, இப்படி யுத்தத்தில் மாட்டிக்கிட்டேனே, நான் எப்படி போய் என் பிள்ளைகளை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ராமையாங்கிறவளுடைய பெரியப்பாங்கிற கதாபாத்திரம் சொல்லுவாங்க, இந்த யுத்தத்தில் நீ செத்து மடிஞ்சாலும் இங்கே தான் இருக்கணும், யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொல்லி அவர் அந்த காலகட்டத்தில் நடந்த சரித்திர சம்பவங்கள் சிலதை சொல்லி, தண்ணி கொண்டு போகிறதுக்காக ரஷ்யாவுக்கும் அயல் நாட்டுக்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தை சொல்லி, எல்லா நாட்டிலையும் யுத்தம் நடக்குது, நீ மட்டும் எப்படி உன் பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கலாம்,
பிள்ளையை இழந்து, கையை இழந்து, கணவனை இழந்து, தாயை பெற்றோர்கள் இழந்து எத்தனை பேர் இருக்காங்க. அத்தனை பேரை பாரு. யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு சொன்னார். அதுதான் என்னுடைய எல்லா எழுத்துக்கும் அஸ்திவாரமாக நான் எடுத்துக்கிட்டேன். அதுதான் எல்லா எழுத்துக்கும் அஸ்திவாரமாக எடுத்துக்கிட்டேன். கிருஷ்ணனுடைய பாதத்தில் போய் தர்மர் உட்காருவார் யுத்தத்துக்கு உதவி கேட்கறதுக்காக. அப்போ துரியோதனன் என்ன பண்ணுவான், ஆஹா காலை முதல்ல பார்க்கப்பட்டார், மூஞ்சிக்கு பக்கத்தில் நம்ம உட்காரலாம் அப்படின்னு துரியோதனன் வந்து கிருஷ்ணனோட முகத்துக்கு பக்கத்தில் உட்காருவார். அப்போ கிருஷ்ணன் முடிச்சு பார்த்து 2 பேரும் யுத்தத்துக்கு உதவி கேட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, 2 பேரும் போங்க, துரியோதனா ஒரே ஒரு நல்லவனை பார்த்து பிடிச்சிக்கிட்டு வா நீ அப்படிம்பார். தர்மரப்பா சொல்லுவார், நீ ஒரே ஒரு கெட்டவனை பார்த்து பிடிச்சிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். அப்போ அங்கே யார் முதல்ல வரீங்களோ உங்களுக்கு நான் என்னோட உதவியை கொடுக்குறேன்னு 2 பேரும் வருவாங்க. தர்மர் சொல்லுவார், கிருஷ்ணா என்னால் ஒரு கெட்டவனை கூட கண்டுபிடிக்க முடியலையே, தோத்துட்டேன் கிருஷ்ணா அப்படிம்பார். அவர் துரியோதனன் சொல்லுவார், ஒரு நல்லவனை கூட என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லுவார். இந்த இன்பானால் கெட்டவனை பார்த்து இந்த புத்தகத்தில் எழுத முடியலை. எந்த ஒரு இடத்துலையும் இன்பாவால் கெட்டவர்களை அடையாளப்படுத்தி எழுத முடியலை. கெட்டவர்களுக்கு கூட ஒரு காலம் இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். ஏன்னா நான் வந்து அடிக்கடி ஜெயிலுக்கு போகிறாள். அடிக்கடி ஜெயிலுக்கு போகும்போது அங்கே கவுன்சிலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொலை பண்ணவங்க நம்ம முன்னாடி உட்காந்துருப்பாங்க. உள்ளே இங்கே அள்ளு விட்டு போயிடும், நமக்கு டபடபடபடபட நான் ஆடும். ஆனாலும் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்போ ஒரு கை சைஸ் இருக்கிற ஒரு பொண்ணு சொன்னால் ஒரு 3 கொலை பண்ணிட்டான் அந்த பொண்ணுக்கு ஒரு கவுன்சிலிங் சாப்பிட மாட்டேங்கிறான். நான் மிரண்டு தகச்சு போயிட்டேன். அருவாளை கூட தூக்க முடியாது அந்த பிள்ளையால். இப்போ 3 பேரை கொண்டுட்டான். 3 பேரில் ஒருத்தன் புருஷங்காரன் குடிச்சிட்டு மயங்கி கிடந்தான், இன்னொருத்தன் கெடுக்க வந்தான், அப்பங்காரனும் குடிச்சிட்டு கிடந்தான். அதனால் பார்க்க முடியல. 3 பேர்னால இந்தாண்டா இந்த நிலைமையில 3 பேரையும் போட்டேன்னா அவளுக்கு நியாயம் இருந்துச்சு, எனக்கு அது நியாயமாக பட்டுச்சு. இதனால நான் இன்பா கொலையை ஆதரிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. அந்த கொலைக்கும் ஒரு நியாயம் இருந்துச்சு. என்னுடைய ஒரு ஆள் சொன்னாங்க, ஒரு தெரிஞ்சவங்க, அம்மா எங்கள் வீட்டு மாடியில் வந்து திருடங்க நடக்கிறாங்க அப்படின்னாங்க. இப்போ சொன்னாங்க யூனிவர்சல் பிராணா ரேக்கின்னு ஒன்று இன்பா பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு. இந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்து கையாளுறது எப்படி அப்படிங்கிறத ரேக்கி, சிகாங், காங்ச்சி அப்படிங்கிற பல மெத்தடை வச்சு நம்மளுடைய பிராணனை வச்சு செயல்படுத்துறது எப்படிங்கிறத நான் வந்து கற்றுக் கொடுக்குற ஒரு ஆசிரியராகவும் இருக்கேன். உலகத்தில் பல மாணவர்கள் என்கிட்ட படிக்கிறாங்க. அந்த விதத்தில் அந்த அம்மாவுடைய வீட்டு சூழலை பார்த்துட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் மட்டும் கொடுத்துட்டு, இப்போ ப்ரே பண்ணுங்க அம்மா உங்கள் கடவுள்கிட்ட போயிட்டு, மேலே இருக்க திருடனுக்கு திருட வேண்டிய சூழலே வரக்கூடாது, அவன் பத்திரமா நல்ல செல்வத்தோடு போயிடணும், அவன் எங்கள் வீட்டில் திருடக்கூடாதுன்னு ப்ரே பண்ணுங்க, நான் இங்கேருந்து ப்ரே பண்ணுறேன். நாங்கள் 10 நிமிஷத்தில் மேலே சத்தம் இல்லை. மறுநாள் பார்த்தா அந்த கும்பலே வரல. இது 3 நாள் இவங்க பயந்து பக்கத்து வீட்டில் போயிட்டு வீட்டை பூட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த திருடன் அதுக்கப்புறம் வரவே இல்லை. நம்மளுடைய பிரார்த்தனைகளுக்கு, நம்மளுடைய சொற்களுக்கு எவ்வளோ பலன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளம் வார்த்தைகள். மேனிஃபெஸ்ட் த வேர்ட்ஸ். நம்ம வார்த்தைகளை சிருஷ்டிச்சா அது நடக்கும் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இதுக்கு நடுப்புற நான் வந்து பேச நினச்சது நிறைய விஷயம். ஆனால் இங்கே முன்னாடி இருக்க ஒரு 10 சேரும் காலி ஆகிட்ட காரணத்தினால, எல்லாருமே பசியில் இருப்பீங்கிற காரணத்தினால நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நன்றிங்கிற ஒரு வார்த்தையை எத்தனை மொழியில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நன்றி, தெரியுமா, கசி, தேங்க்யூ, செசே, எத்தனை சீன ஜப்பான் எத்தனை பாஷையில் சொன்னாலும் அது ஈடாகாது. இந்த மதுரை நகரத்தார் சங்கத்தில் உள்ள அத்தனை நிர்வாகிகளுக்கும் மகளிர்களுக்கும், இத்தனை நேரம் பசி தாங்கி பொறுத்திருந்த உங்கள் அனைவருக்கும், என்னுடைய இவ்வளவு பெரிய புத்தகத்தை பதிப்பிச்சு கொடுத்து அதை தூக்கி சுமக்க முடியாமல், ஜீவா இந்த புத்தகத்தை தூக்கி சுமந்து இங்கே கொண்டு வந்ததுக்காகவே மிகப்பெரிய உங்களுக்கு பலன்கள் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஜீவா, மனசார நீங்கள் இன்னும் பெரிய பெரிய உச்சத்தை தொடணும்னு மனசார வேண்டிக்கிறேன். அப்படி எல்லாருக்கும் இந்த முதல் வித்தை எடுத்து கொடுத்த வள்ளிக்கண்ணுக்கு, அந்த விதைக்கத்தான் முடியும். 10 அவங்க சொன்னது போல் 10 புத்தகம் கொடுத்தாங்க, 11வது புத்தகம் மட்டும்தான் வேலை செஞ்சது. அப்படி அந்த 11வது புத்தகம் கிடைச்சது என் முருகன் கைவேலில். ஏன்னா நான் அடிக்கடி திருப்புகள் படிச்சுக்கிட்டே இருக்கிறவ, திருப்புகள் கேட்டுக்கிட்டே இருக்கிறவ. என்னோட ரூமுக்கு வரவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்கும், என்னடா திருப்பி திருப்புகள் ஓடுதே அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், திருப்புகள் அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறவ. அப்புறம் திடீர்னு பார்த்தா நான் வேலாயுதம், நான் வள்ளிங்கிறாங்க. அப்போ அது முருகன் செயல் தானே.
இந்த கன்றமாணிக்கம் கண்டெடுத்த மாணிக்கம் இன்றைக்கு அத்தனை பேருக்கும் இந்த ஏற்பாடுகளை செஞ்சு இந்த மதுரை நகரத்தார் சங்கத்தோடு இணைஞ்சு இந்த இரவு உணவுக்கும் ஏற்பாடு செஞ்சு இவ்வளவு தூரத்துக்கு புத்தகத்தை சுவாசித்து அதில் வசித்து, இதை விட எனக்கு வேற பெரிய பேர் எதுவும் இல்லை. பேராசிரியர் ஐயா, இதை விட பெரிய பேர் எதுவும் இல்லை எங்களுக்கு. இதை விட எனக்கு என்னையா இருக்கு வேலாயுதம், என்ன முருகன் கை வேலை. நான் ஐயாவை முருகன் கை வேலைன்னு கூப்பிடுவேன். ஐயா முருகன் கை வேலே வணக்கமே அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முருகன் கை வேலை அவங்க. வள்ளி எனக்கு வள்ளியே. நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க. ஐயா சிவன் கோயிலை பார்க்கக்கூடிய கும்பாபிஷேகத்தினுடைய முழு பொறுப்பையும் எடுத்திருக்கக்கூடியவங்க. அதுக்காக என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறது அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த விஷயத்தில் இவ்வளோ தூரத்துக்கு ஈடுபாடு காமிச்சு இந்த புத்தகத்தினுடைய அறிமுக விழா இல்லை, அதை பற்றின ஒரு கலந்துரையாடலுக்கும் ஒரு சிறப்பு கூட்டி கொடுத்ததுக்கு அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த எல்லாருக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கும் போது இன்னும் ஒரு விஷயம், என்னை ஆளாக்கிய அத்தனை பேருக்கும், என்னை இந்த நிலையில் இங்கே இருத்திய அத்தனை பேருக்கும் என் சிரம் தார்ந்த ஆன்மாவில் கலந்த நன்றிகள் பல கோடி. அதை அப்படியே எல்லாருக்கும் உருவாக்கிக்கிறேன். எல்லாரும் அன்பு மட்டும் நிறைய கொடுங்க. நீங்கள் ஒரு ரசம் வச்சதை, ரசம் இன்னைக்கு மாற்றி வித்தியாசமாக வச்சுருக்கோம், நல்லா இருக்குன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா? இந்த சேலை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னு நம்ம எத்தனை பேர் எதிர்பார்க்குறோம். சாரி லுக் ஸோ நைஸ் இப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஃபுல்லாக அப்படி மிதக்கிறோம். உங்கள் சட்டை என்ன ஒரு ஆள் ஒரு மாதிரியா இருக்குது, சட்டையெல்லாம் கூட இருக்கணும், ஐயோ நமக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு பயப்படுறோம். பாராட்டுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாராட்டுங்க. பாராட்டு மட்டுமே ஒரு மனிதனை வாழ வைக்கும். பாராட்டுங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய கையின் வெதுவெதுப்பு தெரியலைன்னா வாழ்ந்தென்ன பிரயோஜனம்? வாழ்க்கை ஒரு முறைதான். பக்கத்தில் இருக்கிற மனிதனுடைய கையின் வெதுவெதுப்பை உணருங்க. அவனுடைய நாடி, நரம்பு, ஆத்மா, ஜீவன் எல்லாம் உங்களுக்கு புரியும். இந்த அன்பை பரிமாறுவோம், அன்பு செய்வோம். அன்பே சிவம். இந்த பாராட்டுக்கும் இந்த மதுரை மண்ணில் எனக்கு கொடுத்த இந்த அங்கீகாரத்துக்கும் உங்கள் எல்லாருக்கும், அந்த மதுரை மீனாட்சி அம்மனுக்கும், இங்கே வர்றதுக்கு நான் காரணமாக இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய திருப்பியும் அதே வார்த்தை தான், இல்லை நன்றி, வேற வார்த்தை இல்லை. ஏதாவது கண்டுபிடிக்கணும். இந்த நன்றிக்கு ஒரு பெரிய வார்த்தை, சிறந்தாழ்ந்த நன்றி, நன்றிகள் பல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ரொம்ப ஈஸியாக திருமக்சி அப்படின்ட்டு போயிடும் நாங்கள் மலேசியாவில். இல்லை, அதெல்லாம் தாண்டி என்னோட ஆத்மார்த்தமான உயிரில் கலந்த நன்றிகளை உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பிச்சுக்கிறேன். வேலாயுதம் ஐயா, என்னுடைய உயிர் இருக்கும் வரை நான் உங்களை என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். வைரவிழா தலைவர் அவர்களே, நீங்கள் 100 புஸ்தகம் வாங்கினதும் என் கையில் எழுதினதுக்காக அந்த சன்மான கவர் கொடுத்ததையும் என் ஜென்மத்தில் நான் மறக்க மாட்டேன், என்றைக்கும் நான் மறக்க மாட்டேன். 42வது சாப்டர் 1வது பக்கம் 522வது பக்கம். இந்த பக்கம் பேச பேச ராஜாராம் ஐயா அங்கே பேசுகிறாங்க, இவங்க பக்கம் பேஜ் நம்பர் சொல்கிறாங்க. நான் மிரண்டு போயிட்டேன், எனக்கு தெரியாது, அதெல்லாம் மிரண்டு போயிட்டேன். அப்படி அஜ்மல்லையும் நதீராவையும் இவங்க எல்லாரையும் திருப்பி உயிரோட உலாவ விட்ட இந்த மேடையில் இருக்கக்கூடிய இவ்வளவு பேருக்கும் என்னுடைய நன்றிகள். மதுரை நகரத்தார் சங்கம் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். அநேக உணவு பொறுப்புலேருந்து இந்த புஸ்தகத்தை கரைச்சி குடிக்கிறதுலேருந்து இவ்வளோ பொறுப்படுத்திட்ட உங்களுக்கு அந்த நன்றிங்கிற ஒரு வேர்டு பத்தாது. என்னுடைய ஆத்மாவிலேருந்து நான் சொல்கிறேன், இதயம் கலந்த நன்றிகள். வள்ளிக்கண்ணு, நான் எப்போதும் ஐ லவ் யூ டார்லிங் சொல்லுவேன் எப்போதுமே. அண்ணன் புஸ்தகம் படிக்கிறப்பெல்லாம் லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி இந்த வேலையை பார்த்து அவங்க ஏன் படிக்கிறாங்க, இப்போ இனிமேல் நீங்கள் படிச்சுட்டு அடுத்த வாட்டி அந்த புக்கை பற்றி என்கிட்ட சொல்லுங்கள். ஐ லவ் யூ அகெயின். இங்கே கூட்டத்தில் வந்திருக்கிற பசியில் இருந்து எழுந்திரிச்சு போனவங்களும் உட்பட இங்கே இருக்கிற அத்தனை பேரையும் ஐ லவ் யூ ஆல். உங்கள் எல்லாரையும் அன்கண்டிஷ்னலாக ஒரு தாயின் மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மையோடு உங்கள் எல்லாரையும் அப்படி இறுக அணைச்சிக்கிறேன். ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ ஆல். நீங்கள் அன்பே செய்யுங்க. அந்த அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். கோபத்தால், ஆத்திரத்தால், புத்தி மட்டத்தில், விமர்சனம் பண்ணதால் எதாலையும் நம்ம ஜெயிக்க முடியாது. அன்பால் மட்டும்தான் அந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அன்பே சிவம். நன்றி.